உலக அரசியலுக்கு குட்டி நாடு பெரிய நாடு அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது. இந்தியாவா இருந்தாலும் சரி, இலங்கையா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் சரி, மங்கோலியாவா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, உக்ரைனா இருந்தாலும் சரி, இந்த உலக அரசியல் இரண்டு நாடுகளை பாடாய்படுத்தும். ஆனால் ரஷ்யா, மங்கோலியா, சீனாவினுடைய சில இடங்கள் கூட மங்கோலியா தான் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். மங்கோலியாவை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு அது சீனாங்கிற பெயரில் எப்படி திபெத் எங்களுக்கு தான், இல்லை இந்த மாதிரி பல இடங்கள் எங்களுடையது தான், அருணாச்சல பிரதேசம் எங்களுடையது தான், பாகிஸ்தானுடைய இந்த பகுதி எங்களுடைய தான் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதே மாதிரி சவுத் சீனா சீலையும் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து மங்கோலியாவுக்கு சீனாவு கூட ரொம்ப பெரிய அளவில் உறவுகள் இருக்குது. அதே நேரத்தில் ரஷ்யா கூடயும் உறவுகள் இருக்குது. சீனா, மங்கோலியா மற்றும் ரஷ்யா. புட்டின் அவர்கள் மங்கோலியாவுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். உக்ரைன் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறது. அதற்கு இன்னைக்கு மங்கோலியா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்கணும்ல. ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு அரெஸ்ட் வாரண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நாட்டுக்கு இல்லாட்டி மங்கோலியாவுக்கு போயிட்டு வரார் அப்படின்னு சொல்கிறது உலக அரசியலில் பெரும் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. என்ன விவரம் அப்படிங்கிறத நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாமல் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ்க்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மங்கோலியா அப்படிங்கிற ஒரு குட்டி நாடு சாண்ட்விச் மாதிரி சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட மங்கோலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நியூட்ராலிட்டி அப்படிங்கிறத எப்போதுமே விரும்பக்கூடிய நாடா இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட ஒரு கட்டத்தில் சீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர், அதன் பிறகு சமாதானம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தால் கூட இப்போ அவங்க நியூட்ராலிட்டி அப்படிங்கிறத எதிர்பார்த்தாலும் சீனா கூடயும் ஓகேவா இருப்பாங்க, ரஷ்யா கூடயும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பாங்க, சவுத் கொரியா கூடயும் ஸ்டேபிளாக இருப்பாங்க, ஜப்பான் கூடயும் உறவை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் எப்படி இந்த மங்கோலியா அப்படிங்கிற நாடுகளால் எல்லா நாடுகள் கூடயும் சமாதானமாக இருக்க முடிகிறது அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு மட்டும்தான் பெரிய அளவில் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திடீர்னு பார்த்தா புட்டின் அவர்கள் வருகிறார், நேராக மங்கோலியாவுக்கு இறங்குறார். மனுஷன் இறங்கக்கூடிய அந்த அப்படியே விமானத்திலேருந்து இறங்கக்கூடிய வீடியோவை போட்டு மங்கோலியாவினுடைய அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் வைரல் பண்ணுறாங்க. ஈவன் அதை மேற்குலக நாடுகளும் கொஞ்சம் பேர் அதை எடுத்து வைரல் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. அது என்ன இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா? நேராக 2023 மார்ச் மாதம் வரும். இந்த 2023 மார்ச் மாதத்தில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிற அந்த கோர்ட்டில் ஒரு பெரிய வழக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. யாரால அப்படின்னா மேற்குலக நாடுகளால். என்ன பிராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா ரஷ்யா வார் கிரைம் செய்கிறாங்க, குறிப்பாக புட்டின் அவர்களுடைய அந்த ஒரு கமாண்ட் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஒரு இனப்படுகொலை செய்து வருகிறார். மேற்கத்திய நாடுகளுடைய எந்த எச்சரிக்கையும் செவி கொடுத்து கேட்பது கிடையாது. எனவே அவரை உடனடியாக நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அதற்கு ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. நார்மலாக டிராஃப்ட்லாம் வழங்குவாங்க, அதெல்லாம் கிடையாது. நேரடியாக ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. அதில் புட்டின் அவர்கள் செய்திருப்பது வார் கிரைம் தான். இதை சாதாரணமாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் எடுத்துக்கொள்ளவில்லை. எப்படி இலங்கைக்கு எதிராக, குறிப்பாக இந்த சிங்கள இராணுவத்துக்கு எதிராக நாம் தமிழர்கள் பல நாடுகளுக்கு சென்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எவிடன்ஸ் கொடுத்து எப்பா இந்த சிங்களவர்கள் ராஜபக்சே ஃபேமிலி இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுருக்காங்க, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஏதாவது முடிவுகள் எடுங்க அப்படின்னு சொல்கிறது இன்னும் இழுபறியாக இருக்கிற மாதிரி 1-2 நாடுகள் கிடையாது உக்ரைனுக்கு உதவிய நாடுகள். கிட்டத்தட்ட 50-60 நாடுகள் ஒன்றிணைந்து பல குழுக்களை உருவாக்குறாங்க. ரஷ்யா சின்னதாக தும்முனா கூட அதில் வார் கிரைம் இருக்கா, அங்கே உங்கள் இராணுவ வீரர்கள் யாராவது ஒரு நபர் ஏதாவது தவறு செய்தால் கூட அதில் புட்டின் அவர்களுடைய பெயரை இழுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பல டாக்குமெண்ட்டை ப்ரூஃபாக எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி 50-60 நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் ப்ரூஃபாக இருக்குது, புட்டின் அவர்கள் தான் வார் கிரைம் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறத நிரூபிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டும் 2023 மார்ச் மாதத்தில் இவருக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்டை இஷ்யூ பண்ணுது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண பிறகு அவர் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா ரஷ்யா சொல்கிறாங்க தொட்டுப்பாரு, முடிஞ்சா நீ தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ரஷ்யாவை விட்டு வெளியிலே வரமாட்டுக்கார் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அவரை ரொம்ப கொச்சையாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. எந்த நியூஸ் மீடியா எடுத்தாலும் புட்டின் அவர்கள் பயந்து விட்டாரா, புட்டின் அவர்கள் ரஷ்யா விட்டு வெளியில் வந்தார்னா அரெஸ்ட் செய்யப்படுவார், அப்படி இப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுக்கு எதிரான ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறதுலாம் செய்யப்படுது. புட்டின் அவர்கள் சைடில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டுகிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா அடுத்தடுத்ததாக அவருடைய அறிவிப்புகள் ஒவ்வொன்றா வெளியில் வருது. சீனாவுக்கு போகிறார், யாரும் எதுவும் செய்ய முடியலை. நேராக நார்த் கொரியாவுக்கு போகிறார், இப்போவும் எதுவுமே செய்ய முடியல. வியட்நாமுக்கு போகிறார், எல்லாரும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க.
அப்படியே நேராக கசக்ஸ்தானுக்கு போகிறார். ஜூலை மாதம் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த மீட்டிங்காக பங்கெடுக்கிறார். சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போகிறாரு. எந்த பிரச்சனையும் யாராலும் எதுவும் சொல்ல முடியலை. ஆனால் கடைசியாக மங்கோலியாவுக்கு வந்ததை மட்டும் ஏன் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது என்றால், நேராக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புக்கு நம்ம வரலாம். இந்த அமைப்பில் மொத்தம் 122 நாடுகள் அவங்க என்னவா இருக்காங்க, மெம்பர்ஸாக இருக்காங்க. இந்த மெம்பர்ஸாக இருப்பது அப்படிங்கிறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. எங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கே நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கும், எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத சட்டமாக அங்கே ஏற்றிருக்கிறார்கள். ரோம் ஸ்டாச்சுட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இது 2002 வருடம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் சட்டமாக இயற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் மொத்தமாக 124 நாடுகளாக ஐசிசியினுடைய மெம்பர்ஸ் லிஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ 124 நாடுகளும் இந்த 2002 ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த 124 நாடுகளில் யாராவது ஒரு குற்றம் செய்த நபர் உங்கள் நாட்டில் கால் எடுத்து வைக்கிறார்னா அவரை நீங்கள் என்ன செய்யணும், அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் எல்லாரும் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அப்படி சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டினுடைய மெம்பராக மாற முடியும் அப்படிங்கிறதான் இந்த 2002 போடப்பட்ட சட்டம். இதற்கு எல்லா நாடுகளும் ஓகே கொடுக்குறாங்க. அப்போ 124 நாடுகளும் என்ன செய்கிறாங்க, ஏ அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒருத்தர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சி அப்படிங்கிற நாட்டில் வந்து இறங்கும்போது சி அப்படிங்கிற நாடு ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு மெம்பராக இருந்தாங்கன்னா உடனடியாக சி அரெஸ்ட் பண்ணி ஏ அப்படிங்கிற நாட்டுக்கு கொடுத்துடணும். எப்பா இந்தா நீ குற்றவாளின்னு சொன்ன, இந்த சி நாட்டுக்கு வந்துட்டாரு, பிடிச்சுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் மங்கோலியா அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. மங்கோலியா அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருந்தது அது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. புட்டின் அவர்கள் மங்கோலியா விட்டு போயிட்டாரு. ஒரு பெரிய ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நாங்கள் எப்படி புட்டின் அவர்களை வெல்கம் பண்ணோம் தெரியுமா, புட்டின் அவர்கள் கூட என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அதை மங்கோலியா அரசாங்கம் அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட் எக்ஸ் தளத்துலலாம் வெளியில் விடுறாங்க. படு வைரலாக பேசப்படுது. மேற்குலக நாடுகளை இதை விட பெருசாக அவமானமே செய்ய முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு இது இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக பார்த்தா மங்கோலியா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருந்தன, எங்களால் புட்டின் அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 95% அவங்களுடைய எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்டுக்கு அவங்க வெளிநாடுகளை நம்பி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது மங்கோலியாவை பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்த 95% அப்படின்னு சொல்கிற இந்த எனர்ஜி ரெக்வயர்மெண்ட்டுக்கு அவங்க கூடுதலாக நம்பியிருந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் ரஷ்யா தான். ரஷ்யாவினுடைய அந்த எனர்ஜி கேஸ் அப்படிங்கிறது மங்கோலியா நாட்டுக்கு வந்தால் தான் மங்கோலியாவில் நிறைய நிறுவனங்கள், அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய தொழிற்சாலைகள் இது எல்லாமே ரன் ஆகும். இந்த நேரத்தில் சீனா ரஷ்யாவினுடைய ஒரு பைப்லைன் திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பைப்லைன் திட்டம் 2028 முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடியதான் இந்த பைப்லைன் திட்டம். இதில் சின்னதாக ஒரு ஏரியா எங்கேயும் வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியா பக்கமும் வந்து போகுது. வருஷத்துக்கு ஒரு 50 பில்லியன் கியூபிக் மீட்டர் ஆஃப் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய ஏமல் ரீஜன்லேருந்து நேராக இந்த சைனாவுக்கு போகும்போது அப்படியே எங்கேயும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. மங்கோலியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. மங்கோலியாவினுடைய 20% எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது யாரை நம்பி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் ரஷ்யாவை நம்பி தான் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் எங்கள் நாடு இதை ரஷ்யாவை நம்பி தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 3.3 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள், 33 லட்சம் மனிதர்கள் எங்களுடைய நாட்டில் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை எங்களுக்கு வேறு எந்த நாடும் கொடுக்காத போது விலை குறைவாக ரஷ்யா கொடுப்பதால் அதை நாங்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்படுது. எனவே நாங்கள் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்டுக்கு தேவையான அடிப்படைக்கான ஒரு டிராஃப்டில் கையெழுத்து வாங்கியிருக்கோம். எங்களுக்கு திட்டங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன தவறுகளை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இது எல்லாமே வாங்காமல் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நேராக நம்ம வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் தான் காரணம். என் நாட்டு மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு தான் தெரியும். இன்னொரு நாடு அது ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் ட்ரோல் பண்ணுற நாடால் அந்த நாட்டினுடைய தேவை என்ன அப்படிங்கிறது என்றைக்குமே சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ எங்கள் நாடு செய்கிறது தவறு என்றால் ஐரோப்பிய ஒன்றியம் செய்வதும் தவறு தான், நீங்கள் செய்கிறதும் தவறு தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பார்த்தும் சொன்னாங்க. ஏன்னா யுரேனியத்துக்காக ரஷ்யாவை நம்பி வந்தாங்க. நிறைய அணு ஆயுதங்களுடைய இல்லாட்டி அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் சொல்கிறோம்ல, அதனுடைய அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது, ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுலாம் எங்கேருந்து தான் போச்சு, ரஷ்யாவிடம் இருந்து தான் போச்சு. ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதும் ஸ்டீல் அப்படிங்கிறது ரஷ்யாவிடம் இருந்து அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உலகத்துக்கு ஒரு நியதி, உங்களுக்கு ஒரு நியதி அப்படிங்கிற கேள்வியை இந்தியா முதலாவதாக கேட்டது. எங்களுக்கு தேவை, நாங்கள் வாங்கி தான் ஆகுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா ரஷ்யா உறவில் ஒரு பெரிய ஒரு மலர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டு 2030 நம்முடைய டார்கெட்டை 2023 2024 ட்ரேடு டார்கெட் அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ 2030 அடுத்த அப்டேட் டார்கெட்டை 2 நாடுகளும் அறிவித்திருக்கிறார்கள்.
அப்போ இதே ஒரு நிலைமை தானே மங்கோலியாவுக்கும். 95% அவங்களுடைய எனர்ஜி, கேஸ், பெட்ரோலியம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வெளிநாடுகளை நம்பி இருக்கும்போது விலை குறைவாக எங்கள் நாட்டுக்கு எது கிடைக்குதோ அதை தானே நாங்கள் வாங்குவோம். அதனால் ரஷ்யா கூட நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலெலாம் எங்களால் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைன் நேராக ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை நீ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு மெம்பராக இருக்க, உனக்கு எதிராக நாங்கள் தீர்மானத்தை உருவாக்க போகிறோம், உனக்கு எதிரான விசாரணை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விசாரணை செய்யப்பட்டது என்றால் இங்கே இருக்கக்கூடிய பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய டப்பா டான்ஸ் ஆடும். ரஷ்யா செம்மையான கேள்விகளை கேட்பாங்க. அவங்கக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிக்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஆயுதங்கள்லேருந்து ஈவன் எனர்ஜி வர ரஷ்யா இப்போதும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு சப்ளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மங்கோலியா கையிலையும் கிடைக்காம இருந்திருக்குமா? கூகுளை தட்டினா நம்ம கையிலேயே கிடச்சிருக்குங்க நிறைய டீட்டெயில்ஸ். அதெல்லாம் வெளியில் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்னையா இது, இவனெல்லாம் இப்படி செஞ்சுட்டு தான் வேறு நாடுகளுக்கு சாங்ஷன்ஸ், பொருளாதார தடையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு வந்துடும். ஸோ மங்கோலியா அரசாங்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெருக்கடி, அந்த நெருக்கடிக்கு பின்னாடி மங்கோலியா சொன்ன அந்த விளக்கம், ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான நகர்வாக பார்க்கக்கூடிய இந்த நகர்வு, ஐசிசி ஒரு கேள்விக்குறியான இந்த தருணம், மொத்தத்தையும் ஒரு வீடியோவில் சும்மா செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, டீச்சர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வாட்ஸ்அப் குரூப்புக்கு, ஃபேமிலி குரூப்புக்கு, யாருக்கு வேணாலும் இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.